என்னைக்கு வாழ்நாள் மறக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களோட பயணிப்பேன். நம்முடைய கட்சி அதிமுக, நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எல்லாம் கடந்த காலங்களில் பார்த்தா இவ்வளவு பேர் கொண்டாட இருக்கக்கூடிய கட்சி நம்முடைய கட்சி எல்லாம் பெரிய பாதிப்பு இருக்கும். எல்லாம் கடந்த 5 வருஷம் எல்லாம் சும்மா 5 வருஷத்துல ஒண்ணு இல்லாத புரோஜனம் இல்லாத 5 வருஷம் போயிடுச்சு. மீண்டும் இந்த 5 வருஷம் இந்த வகை ஜெயிச்சு நான் மட்டும்தான் வெற்றி பெற முடியல. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது. இன்னைக்கு வேகம் வேற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, செந்தில் ஜெயிச்சிருவாருன்னு சொன்னோம், ஆம்பூர் ஜெயிச்சிருவாருன்னு சொன்னோம், முடியல. திருப்பத்தூர் நம்ம சந்தேக கண்டால் தான் சொன்னோம். அதே இந்த 3 நம்ம ஜெயிப்போம்னு வச்சோம். ஆனா வேறு எப்படி ஆயிடுச்சு, எப்படி மாறிச்சு. ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கணும். இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம கடந்த 5 வருஷத்தை இழந்தோம். திருப்பணி இந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. நம்ம 3வது இடத்துக்கு போயிருக்கிறோம். நம்முடைய கட்சி இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்குது. தமிழ்நாட்டில் 105 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கிறோம். 105 இடத்துல நம்ம டெபாசிட்டை இழந்திருக்கிறோம். நம்ம இப்ப யோசிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே வந்து போயிட்டு ஆட்டு மந்திர போய் இடத்துல பிடிக்க முடியாது. சூழ்நிலை அப்படி இருக்கு. சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் பகுத்தறிவை பயன்படுத்தணும். இந்த பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடிய காலம் நெருங்கி போச்சு. ஆக இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை பார்க்கணும். நாட்டு நடப்பை பார்க்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. எல்லாம் நம்ம வந்து இந்த கட்சி பிடிமானம், கட்சி உணர்வு எல்லாருக்கும் உங்களை மாதிரி தான் எனக்கும் அந்த உணர்வு. அதெல்லாம் இந்த கட்சியில நம்ம எப்படியெல்லாம் ஒழிச்சிருப்பேன். ஒரு துணிகரமான மாறுபட்ட கட்சி யாருக்குன்னா இதுல இருக்குமா? என்னுடைய வகுப்புல இந்த இயக்கத்துக்கு எப்படி கஷ்டப்படுறது, எப்படி எல்லாம் துணைந்து ஆக இதெல்லாம் ஒண்ணு நம்முடைய எல்லாருக்கும் உணர்வு. அதிமுகவுடைய உணர்வு, நம்முடைய ரத்தங்கள் கூட அதிமுகவுடைய ரத்தம். இதுல யாரும் மாறுபட்ட கருத்து ஒன்றுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் முக்கியம். இன்னைக்கு சூழ்நிலை சில பிரச்சனைகளால நான் ஒரு மாவட்டத்தினால் நான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவன். நான் பல்வேறு உயர்பதவியில் இருந்தவன். ஆனால் இருந்த சூழ்நிலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் சொன்னீங்க. அதுக்குதான் உங்களெல்லாம் போட்ட நீங்க என்னுடைய சிரமத்தை நீங்க கவனிக்கணும். யாரு இருந்தாலும் இந்த சிரமத்தை வந்து நீங்க யாரு இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எல்லாம் நீங்க மாதிரி சிந்திச்சுதான் இருப்பீங்க. என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? அங்க போயிட்டு ஒரு தலைவர் சொல்றார், ஒரு தலைவர் போயிட்டு கிணத்துல குடினா பிடிச்சிடலாம், சுடுனா சுடலாம்.